தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய நுணுக்கங்களை பிஸ்னஸில் சேர்க்க வேண்டிய காலம் இது. புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். இருப்பதை வைத்து சிறப்பாக செயல்பட முயலுங்கள். முடிந்த வரையில் அடுத்தவர்களின் ஆலோசனையை கேட்காமல் சுயமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. உங்களுடைய கடினமான உழைப்பிற்கு பலன் தாமதமாக கிடைத்தாலும் தடையின்றி கிடைத்துவிடும். தொழிலில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க. அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனியில் ஜென்ம சனி உங்கள் தலையை பிடித்து ஆட்டிக்கொண்டு இருக்கு. இதில் சத்ருஸ்தான அதிபதியான சூரியனும் கூட சேர எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல இருப்பீங்க. மேலும் பாதிப்புகள் அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் படும் கஷ்டத்தை வேலை செய்கிற இடத்துல யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள், குடும்ப விஷயங்களை சக வேலையாட்களிடம், அதுவும் அவங்க உங்களோட நட்பாக பழகிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பர்சனல் விஷயங்களை பேசிக்கவே வேண்டாம். அதுவே பாதிப்பை தரலாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போதும் கவனமும் நிதானமும் தேவை. வேலை மாற்றம் செய்ய நினைப்பவர்கள் மாதத்தின் 2ஆம் பகுதியில் முயற்சி செய்யலாம். சிலருக்கு எதிர்பார்க்காத இடமாற்றம் வரவும் வாய்ப்புள்ளது. பொருளாதாரம் என்று பார்க்கும்போது உங்களுக்கு குரு பார்வை ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வருமானம் தடையின்றி சீராக இருக்கும். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்துவிட்டால் வரவுக்கு தடை ஏற்படாது. இருந்தாலும் எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது பயண செலவுகள் வரலாம். சேமிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குடும்பம் பற்றி ஏப்ரல் மாதத்தில் பார்க்கும்போது குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்து 20ஆம் தேதி மாறுகிறது. 15ஆம் தேதியில் சூரியன் 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறது என்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டைகள் வர வாய்ப்பிருக்கு. கருத்து மோதல்கள் வரலாம். விட்டு கொடுத்து போவதும் பொறுமை காப்பதும் மிக முக்கியம். இதனால் பெரிய அளவில் விவாதங்கள் வளர விடாமல் தடுக்கலாம்.